Hello everyone and welcome to Food Companion on Film Companion South. We are at Novotel Chennai on Chemios Road, restaurant pair Food Exchange and guest pair Harish Kalyan. Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Harish Kalyan here and I'm so happy to meet you guys on Film Companion South YouTube channel. We've got to talk about food, Omana Penne and lots of other things. I don't know what he's going to ask me, so let's wait and watch. Hello, welcome. This is Sep Suraj. Today I'm very lucky to host actor Harish Kalyan and Mr. Bhardwaj. This set menu I have prepared with my thought process, which is the day story, which is one of my dark kitchen. உங்களுக்கு எப்படியா தோணுச்சா தட் மேபி நம்ம ஷெஃபாக இருக்கலாமே அந்த மாதிரி ஒரு சத்தியமாக தோணல. தோணல. வந்து இது I was just waiting for this question. No, it's not waiting for this question. The viewership for a remake film on OTT is higher than normal films. எனக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது. நான் பயங்கரமாக குக் பண்ணுற மாதிரி நடிக்கணும். இந்த பக்கம் பிரியா she'll be sitting and she'll be laughing. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அந்த இது கூட அது கூடன்ட்டு be acting like பரன்னு she'll be laughing. You are like really careful about food, இல்ல? Yeah, at least now. இப்போ because இப்போ I'm trying to சினிமா போறதுக்கு முன்னாடி சினிமா அவ்வளோலாம் போகாதீங்க. இப்போ 2 மாதம் முன்னாடி நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். குவாரண்டைன் the லாக்டவுன் டைமில். இப்போ now that for the next filmக்கு they have asked me to bulk a little bit. So I've cut down sugars and I'm taking lots of protein அந்த மாதிரி. கீட்டோவா? கீட்டோலாம் இல்லை. Protein. One day 20 முட்டை அந்த மாதிரி. Not necessarily முட்டை இருக்கு, chicken is there. I have a lot of vegan protein drink. So அந்த மாதிரி. Okay. அதனால sugars இல்லை, but நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட my mom made something like some jar, some dessert jar. She forced me to eat, but வேற வழி இல்லை. I had to because I had to taste and I have to give her the feedback. ஸோ அதனால் பட் இன் ஜென்ரல் இப்போது கொஞ்சம் கான்ஷியஸ், பட் அதர்வைஸ் ஐ ஈட் வெல், ஐ ஈட் ப்ராப்பர்லி. தட்டுக்கடையிலேருந்து ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எனிவேர் எனி டைம் யூ கேன் ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஹேவிங் ஃபுட். ஸோ டெல் மீ, இப்போது வந்து நீங்கள் சுகரே சாப்பிடாம திடீர்னு உங்கள் அம்மா வந்து ஒரு டிசர்ட் கொடுக்குறாங்க. இஸ் தேர் அ சுகர் ரஷ்? தேர் இஸ் ஆக்சுவலி. பட் இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனில் இப்போ நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருந்தது. ஸோ அப்பப்போ ஐ ஹேட் சம் கொஞ்சம் ஐ ஹேட். ஸோ when I cut it down for a week and suddenly I have I get that craving, oh can I have some more? Right. I want to have some more. But dark chocolate is allowed, so I kind of suffers with that. So ரைட், அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க டார்க் சாக்லேட் லைக் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிரேவிங் இருந்தா லைட்டாக சாப்பிடணும். லைட்டாக 2 பீஸ். I never used to like dark chocolate. I hate dark chocolate. But I think you start loving it. Maybe you'll get addicted. Yeah, maybe you'll get addicted. Now எனக்கு இப்போ அது பயங்கரமான ஒரு addiction for dark chocolate. I don't know, எனக்கு முன்னாடிலாம் கசக்கும், எப்படிடா குடிக்கிறாங்க அப்படின்னு. My dad has coffee without sugar. கஷாயம் குடிக்கிறீங்க அப்படின்னு சின்ன வயசில். பட் நவ் ஐம் ஹேவிங் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். பழக்கமாயிடுச்சு, நல்லா இருக்கு. பால் போடுறீங்க? நோ ஹீல் ஹேவ் நார்மல் இது, பட் ஐ எம் ஹேவிங் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர். இப்போ தான் தெரியுது அவருக்கு சுகர் இருக்கு, அதனால அவர் சாப்பிடல. எனக்கு வந்து சரி ஓகே ஹேவ் டு. மேபி நவ் யூ பிகம் a black coffee person. நவ் ஐ லவ் பிளாக் காஃபி. நான் இப்போ எங்கேயாவது போனால் எஸ் நம்ம காஃபியில் ஒரு என்ன காஃபின்னா பிளாக் காஃபி அப்படின்னு. ஸ்கூல் படிக்கும் போது வளர்கிறதுக்கு இது குடிச்சா அது வளர்ந்துருவோம் அப்படின்லாம் சொல்லி மில்க்லாம் கொடுப்பாங்க. பட் ஆஃப்டர் தட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹேவிங் லைக் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஓகே, ஹியர் அண்ட் தேர் எப்பயாவது ஒரு வாட்டி. ஸோ ஓமன பெண்ணே is the kind of movie where you're preparing street food. Yeah. Your character. Yeah. Would that include things like this? Bites மாதிரி சொல்லுவோம்ல. இல்லை இந்த மாதிரி இல்லை. It's more of burgers, sandwiches. Okay. அந்த மாதிரி. Okay. Like street side fried rice. Right. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்ட்ரீட் சைடு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதனால இல்லை, அது ஃபுட் ட்ரக் ஜென்ரலி அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பார்பிக்யூ சிக்கன் அந்த மாதிரி. ஸோ திஸ் கை கால் சித்தாந்த், he owns this
place called Spitfire in Bangalore. ஸோ அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன எபிசோட் தான் தே மேட் இட் அஸ் அ ஃபிலிம் பெல்லி சூப்லு. ஸோ வி கான்டாக்டட் சித்தாந்த் அண்ட் வி வாண்டட் சித்தாந்த் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அப்படியா? ஆமாம். ஸோ பி அ பார்ட் இன் வித் வாட் வே? He set up the food truck for us, and he asked if it can be named as Spitfire food truck, and we said okay because that is his brand. Aprom he came down and he was a food curator, like in the dish la in the truck la pannalam, this is what we can do actually, idu panna it makes sense abindra mari. So we got down Siddhant, and yeah, I think the director and he himself, we sat and walk around, and he sent அவர் ரெடி பண்ணி அனுப்புனார் அந்த ட்ரக்கை. ரைட். பிகாஸ் இங்கே எப்படி பண்ணுறது என்னென்னா, சரி லெட்ஸ் லீவ் இட் டு ஹிம், அவங்களே ரெடி பண்ணி அனுப்பிட்டோம். அப்புறம் ஒன்ஸ் த ஷூட் காட் ஓவர் they took it back. But were you comfortable inside the actually it is not comfortable. அப்படியா? ஆமாம். I'm கொஞ்சம் டால், ஸோ இட் இஸ் லைக் கொஞ்சம் ரொம்ப கிராம்ப்டாக தான் இருக்கும். அண்ட் அதில் இந்த பக்கம் பிரியா, இந்த பக்கம் 2 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், கொஞ்சம் கிராம்ப் தான். அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதே இட் வாஸ் கொஞ்சம் ட்ரிக்கி. ஓகே. பிகாஸ் இஃப் ஐ ஸ்டாண்ட் அந்த ட்ரக்கோடைய விண்டோக்கு மேலே வருவேன் நான், ஸோ மை ஹெட் ஒன்ட் பி சீன். ஸோ அந்த மாதிரி, ஸோ தே ஹேட் டு கோ லைக் லுவாங், அந்த மாதிரி கொஞ்சம். பிரியா உட்காந்துருப்பாங்க, அவங்க லுவாங்கல் போனால் பிரியா மூஞ்சி தெரியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது. ஆக்சுவலி ஃபுட் ட்ரக்குள்ளே எடுத்தது வந்து அப்படி நம்ம நிறையெல்லாம் எடுக்கலை. there was one important ஒரு full length scene, and the others are all like here bits and pieces. They'll always ask this question, நீ பெரிய நானா என்ன பண்ண போற அப்படின்னு. For you what, it was always actor? அப்போ இல்லை, அப்போ I wanted to become a cricketer. Right. Because I love Sachin. Right. I'm a huge fan. இப்போ it will always be the same. I stopped watching cricket when he retired for some time. அந்த மாதிரி. So அந்த டைமில் I used to get up at 4 o'clock in the morning when India tours Australia just to watch the test match. அது 2 wicket விடணும்னு வேண்டிகிட்டே பார்ப்பேன். So it was like that. So அந்த டைமில் I was highly influenced by watching Sachin, and I wanted to become a cricketer. So நான் cricket coaching, school team, அது இதுன்னு I was doing. But somewhere I felt that no, this is not my thing. இது எந்த வயசுல இந்த ரியலைசேஷன்? மேபி ஒரு 8th 9th இருக்கும். ஓகே. ஸோ போஸ்ட் விச் நாங்கள் ஸ்கூலில் ஜென்ரலாக ஐ பார்ட்டிசிபேட் இன் ஆல் த ஸ்கிட், ட்ராமா, டான்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஆர் குரூப் வில் ஆல்வேஸ் பி தேர். கல்ச்சுரல்ஸ் அது இது எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ வாஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வாட்சிங் ஃபிலிம்ஸ், டான்ஸிங் ஃபார் ஃபிலிம், சாங்ஸ், அது இந்த ஸ்கிட்டு, ட்ராமா, கிரியேட்டிவ் ஒர்க். So after I finished my 12th, when I joined engineering, join பண்ணிட்டு 3ஆவது மாதம் I quit. So அந்த 3 மாதத்தில் I decided, okay, this is not my thing. I want to enter cinema, and yeah. ஆனால் எங்கள் அம்மா has a different story for this actually. அது எப்படின்னு எனக்கு தெரியல. But I still ask her how, why அப்படின்னு. When I was born, and கொஞ்ச நாளில், maybe 1 month, she always like saw me like this guy is going to become an actor or a star அந்த மாதிரி. Wow. ஆமாம். அவங்களுக்கும் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை. இட்ஸ் நாட் லைக் ஒரு ஜோசர் வந்து சொன்னார் அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் இதெல்லாம் அப்போ அவங்க சொல்லலை, ரொம்ப லேட்டர் ஆன், லைக் இப்போ. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஷீ வுட் லை ஆர் இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கெலாம் சொல்கிற மாதிரி இல்லை. But that's kind of weird. So in the lockdown, when you were doing this bakery thing, baking thing rather, and assisting, rather trying out brownies and all these things, உங்களுக்கு எப்படியா தோணுச்சா that maybe நம்ம ஷெஃப் ஆயிருக்கலாமே அந்த மாதிரி? ஒரு சத்தியமாக தோணல. நம்ம வேலை சாப்பிட்றது, but because it's very, you need a lot of patience. Right. அது மற்ற விஷயத்தில் இருக்கலாம், பட் இந்த விஷயத்தில் இல்லை. If it's ready and it's ready on the table, I'm ready to eat. But the amount of work that goes behind and into it is incredible. Yeah. Incredible. And இது எனக்கு இன்னொரு இடத்துல ரியலைஸ் ஆச்சு. When I went inside Big Boss house, I think that's when most of us kind of, oh, Harish Kalyan, அப்படின்னு. Yeah, that is true. Yeah, that was a big. Yeah, that is true. Yeah. So when I went inside, அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒரு 3rd week or 4th week,
there was a task where I have to cook. எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் போகும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த எப்படி இந்த பேசிக்லாம் நான் அப்படிலாம் போகல. குக்கிங் தெரியல, வரல. அப்புறம் அப்படியே ஹெல்ப் கேட்டு ஐ ஹேட் டு டூ சம் உப்மா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். சத்தியமாக சொல்கிறேன், நானே சாப்பிட்டாலும் 5 மார்க் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஐ ரியலைஸ்ட் எத்தனை நாள் வந்து ஐ ஹவ் ஸ்கோல்டட் மை மாம், நல்லா இல்லை, உப்பு இல்லை, இந்த சரியில்லை இன்றைக்கி அப்படி இப்படின்னு. ஐ ஃபெல்ட் பேட். அண்ட் உப்மா பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அன் ஆர்ட். இந்த படத்தில் ஒரு டைலாக் மாதிரி, குக்கிங் இஸ் அன் ஆர்ட். நம்ம சமைச்சு அதை ஒருத்தர் சாப்பிட்டு அவங்க சந்தோஷப்படுறத நம்ம பார்க்கும்போது ஒரு இளையராஜா பாட்டு கேட்குற மாதிரி அப்படின்னு வரும். there's a dialogue in the film. Right. What's your favorite இளையராஜா song? Right now, இது வந்தால், do you know the song called வந்தாலே அல்லிப்பூ? That song. கரையெல்லாம் செண்பகப்பூ. இல்லை, அது வந்து வேற ஏதோ படம் பேர். ஸோ சாரி, இது கண் சிவந்தால் மண் சிவக்கம். இல்லை இல்லை, அதுவும் இல்லை. Isn't it கண் சிவந்தால் மண் சிவக்கம்? எஸ், கரெக்ட் கரெக்ட். ஃபுல் மார்க்ஸ். அந்த சாங் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அடிக்டிங் ஆன் தட். யா, ஆக்சுவலி அந்த மாதிரி ரேண்டமாக இருக்கும். ஒரு பாட்டுன்னா சார் அது சொல்லவே முடியாது. Are you one of those people who can look at a food and say இது roughly இவ்வளோ calories, இது roughly the calories and all that? Because now you're in a kind of a zone la. No, அப்படி சொல்ல முடியாது. பட் ஐ ஜென்ரலி லுக் அட் தி லேபிள். இப்போலாம் என்ன கண்டென்ட்ஸ், என்ன நியூட்ரிஷன் கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு. இந்த மாதிரி ஹோட்டலில் வருது இந்த மாதிரி யா சேஃபர் சைட் கிரில்டு ஆர் பேன் ஃப்ரைட் அந்த மாதிரி. ஆர் ஐ கேன் ரிக்வெஸ்ட் தெம் டு யூஸ் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக போடுங்கன்னு. பட் டசன்ட் ஹேப்பன் அவுட் சைட். ஸோ இப்போ ஐ ரெஸ்ட்ரிக்ட் ஈட்டிங் அவுட் சைட். ஒன்ஸ் இன் அ வைல் சீட் மீல் ஐ கோ அண்ட் ஈட். What is the last cheat meal you had? I had biryani. What biryani? Chicken. Yeah, homemade. And not like I don't order வெளியில், but yeah, I wanted to have my mom's biryani. ஸோ அதனால் அதுவே இப்போ சீட் ஆகிடுச்சு. அது ஒரு வீக்கெண்ட் ரிச்சுவலாக இருந்தது. So cheat na, how many cheat meals do you like? What, you allow yourself once a week? Once a week. Yeah. Yeah. So Harish, Darala Prabhu அது வந்து விக்கி டோனர் ரீமேக். இப்போ ஓமன் பெண்ணை வந்து இது I was just waiting for this question. No, it's not waiting for this question. I think remakes work because it's like, I think most people watch films in their own language. There are very few people who say, oh, நான் தமிழ் ஆனால் ஹிந்தி படம் ரொம்ப நல்லா இருக்கு, I'll watch it and all that. It's very small. இது. So remakes make sense. I mean, from the beginning of cinema, remakes have been happening. அது சொல்ல நீங்கள் வந்து ஒரு ரீமேக் அப்ரோச் பண்ணுறப்போ, when you know that இந்த படம் இவ்வளோ ஹிட்டாக இருக்குது, இந்த கேரக்டர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, people love this person அந்த மாதிரினா, you try to keep away from the film, சரி அதை பார்க்க வேணாம், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி. or do you say like நான் பார்த்துட்டு நான் வந்து அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதை பண்ணாமல் நான் I will do something else. How do you deal with it so that people don't say like copied or not copied but done the same thing. அதே மாதிரி இருக்கு. இந்த பண்ண 2 படமே நான் முன்னாடியே பார்த்த படம், நான் பண்ண போகிறேன்னு தெரியாத டைமில் பார்த்த படம். Be it Vicky Donor or Pelli Chuklu. When 16th when I watched Pelli Chuklu, I felt like இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சா நல்லா இருக்கும்னு. My friend, this Pelli Chuklu, I mean Omana Penny's director Karthik is my childhood friend, my very close friend. He was working with A.L. Vijay sir as an associate. ஸோ அவன் ஃபோன் பண்ணி சொன்னான், மச்சான் இந்த படம் பார்த்தியா? பார்த்தேன்டா, நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி லைனில் ஏதாவது ஒரு படம் புரியுதா? ஏன்டா நீ தான் எழுதேன்டா அப்படின்னு சொன்னேன். And 2018 I got this offer, but it was with some other production where a cast and crew. And then it didn't happen. Aprom it went on to a lot of other people. And I think they started Nanigira with one of the production houses. I think Gautam started it. I think he had it rights or some. அந்த மாதிரி நடந்தது. And then it didn't happen again. அப்புறம் 2019ல I got this. ஏங்க 2 வருஷமாக இதான் சொல்கிறீங்க, யார் தான் பண்ணுறாங்க அந்த படத்தைன்னு? இல்லை சார், இப்போ we are having the rights ன்னு சொல்லிட்டு the producer approached, and then I asked who's the director. They said like we are on to it. So I referred Karthik, and that's how it happened. So both these films I've watched, unknowingly I watched both these films, Darala Prabhu and, but அதுக்கப்புறம் I never watched. Vicky Donorum பார்க்கல, Pelli Chuklu after that I never watched because
my friend said like let's like do it in our own style, but let's not try to mess up with the organic feel that the film gave or that essence that the film holds. Right. ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமான படம், அது ரொம்ப கச்சமுச்சா பண்ணக்கூடாது. ஸோ I think he watched it for the dialogues and for the emotions and everything. But he said like you don't have to watch it because you know the film and you know the script. You read the Tamil version and then you do it in your own style. Yeah. So that's how it happened. And coming to the point about the remakes நீங்கள் சொன்னீங்க, இப்போ ரீசெண்டாக இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுனால I was talking to someone. அப்போ they said the viewership for a remake film on OTT is higher than normal films. இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக I got to know that. Okay. So that was kind of அப்படியா, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி படம் அந்த லாங்குவேஜில் ஹிட்டாக இருந்தாலும் when it comes to our regional language we are more inclined to watch that film. Which is what I think. Yeah. See, I think most people watch films. If let's say like I'm a Tamilian, okay, I'm a special different case. But like let's say the average movie goer னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க லாங்குவேஜில் படம் பார்ப்பாங்க. ஏதாவது மார்வல், அவதார் அந்த மாதிரி வந்தால் லைக் கிராவிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக ரொம்ப ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி வந்தால் they'll go and watch an English film. But that is pretty much the two things that they will consume. I'm just saying there is so much content out there that people don't actively go and see இன்னொரு லாங்குவேஜில். And another thing is a lot of people நிறைய பேருக்கு சப்டைட்டில்ஸ் பிடிக்காது. I know. நானே இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. My question is not about why remake, because I think remakes are fantastic because கதை கிடைக்கிறதே so difficult. ஆமாம். ஸோ இன்னொரு லாங்குவேஜில் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னா 100% somebody should try to remake it because it's like you know it's bringing that content to and giving to our set of audience. And also it's a ready-made story. You just have to tweak it because sometimes ஒரு கதை வந்தால் நம்மளுக்கே தெரியும்ல, லைக் அது ரெண்டாவது வாட்டி பண்ணுறப்போ ஃபஸ்ட் டைம் இந்த தப்பெல்லாம் பண்ணோம்ல, இந்த தப்பெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ that kind of becomes like when Sandeep Reddy Vanga said he was remaking Arjun Reddy to Kabir Singh. He said there were certain things that he wanted to fix in Kabir Singh. That's another opportunity to make your own film even better. But I've also heard directors say that remakes பயங்கர bore actually because they are actually maybe it's the same director I think so. Yeah, but இப்போ நம்ம பண்ணது அப்படி இல்லை. So I think it's quite challenging for the directors because especially தாராள பிரபு மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அது ஆஃபர் பண்ணும்போது I was like kind of confused whether to do it or not, whether it will backfire or whether it will become like you know spoken about. But once I read the Tamil version of Krishna, he's very strong in his writing. So I love the way he had portrayed and he had put in a lot of things into that script. It was one of those very rare remakes that I actually enjoyed. Tamil. And especially because of Vivek sir, we could make it a light-hearted film without making it too ugly or you know மூஞ்சி சுளிக்கிற மாதிரி அந்த மாதிரி மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இல்லாமல். ஸோ ஐ திங்க் இட் ஒர்க்ட் அவுட். Thank you, Chef Suraj. You've taken a lot of effort for this. Thank you so much. Thank you so much. తెలుసా? ఓకే ఎక్కడి నుంచి? ஓகே தெலுங்கு கொஞ்சம் தெரியும், அதுக்காக 2 டைலாக் பேசிட்டேன். இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? டோஃபூலாம்? ஓகே. யா. இந்த படத்துக்காக மட்டுமா? தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம்காக மட்டுமா இல்லை ஜென்ரலாகவே? இல்லை, ஜென்ரலி when I'm on like a proper nutritional phase then I opt for that. It's on and off for me. நான் அப்படியே வந்துட மாட்டேன், இப்படியே வந்துட மாட்டேன். I'll just switch on and off. What's your metabolism like? நீங்கள் வந்து are you one of those people who can eat இவ்வளோ rice and still maintain your thing or? I'm somewhere in between. எனக்கு சீக்கிரம் பசிக்கும், like every 2 hours or 3 hours. But I don't eat அவ்வளோவா. கம்மியாக சாப்பிட்டாலும் பசிக்கும். Okay. So அந்த நடுவில். So do you put on weight easily? I put on weight easily. Okay. There are nutritionists who say things like all these diets are like
அது சொல்லவே முடியாது because it all depends on your individual body composition, how your body reacts to certain things and all that kind of stuff. So one diet that works for one person is not necessarily that's going to work for I somebody think else. it's done and tested. இது எல்லாமே ஒரு ட்ரை தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நான் அந்த ஃபேஸில் இருக்கும்போது தான் எனக்கு விக்ரம் சாரோடைய மேலே பயங்கரமான மரியாதை இருந்தது. என்னதான் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எது எடுத்தாலும் to go from there to here again to go back is very difficult. Yeah. And also Surya sir. And there are நிறைய பேர் இருக்காங்க பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் நான் சொல்கிறேன். ரைட். அந்த வாரணமாயிரம் ஃபேஸ். Even in Surya Report recently. And also I've got to know about Vijay sir, how he eats, what are his eating habits. For that he never has dinner post 7. And his first meal is at 8:30. அந்த மாதிரி like discipline. உங்கள் நார்மல் டின்னர் டைம் என்ன? 8:30. Okay. அந்த மாதிரி. Recently I went and I met a doctor. சும்மா just for a friendly basis I was talking to him. He follows all that. He's actually a lifestyle coach. So once you do that 7 p.m. thing, I think you will conquer the world. But it's not very easy to do it in sonar. So it was very fascinating. But what is his reason? அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க to get into that practice. Of 7 மணிக்கு அப்புறம் நான் 7 மணிக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது and then you have to get up early like 5 a.m. அந்த மாதிரி. I mean again you will have to have that 14-16 hours window. Right. So which will be 7 to 12, like 9 o'clock, 10 o'clock. Beer would be a very standard drink. Okay. Like with casual friends and things. Not like I'm not talking about like where a party where you go and have like a glass of whiskey or something like Okay, that. okay. But if I just like Quit. cut all that out and maximum maybe if I go somewhere I'll have some red wine or something like that. Okay. Avladhan. There is no like because once you realize how many calories are there and all these things, you get a little terrified, you know. So ஆமாம் நான் அதான் நிறைய அந்த பயம் வரும் because one of my close friends, he's a doctor. He said this alcohol screws your metabolism for the next 48 to 72 hours அப்படின்னு. அப்படியா? ஆமாம். நாட் ஃபார் அ ட்ரிங்க் ஆர் டூ. லைக் இப்போ நீங்கள் நல்லா ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மேபி வில் பி ஃபிசிக்கலி ஃபிட் பட் உள்ள தி ஆர்கன்ஸ் இன் ஆல் தீஸ் திங்ஸ் they don't function 100%. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லும்போது கொஞ்சம் ஓகே ஃபைன். Have you ever experienced such a thing? அது ஆக்சுவலி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. we wouldn't know what's happening inside, which is the saddest thing. நம்மளுக்கு ஓகேயா இருக்கும்னு நமக்கு ஃபீல் பண்ணுவோம் பட் உள்ள யூனோ அண்ட் ஈவன் ஃபுட் ரைட் ஓவர் ஈட்டிங் வந்து disturbs your gut functioning of your entire body and like metabolism எல்லாமே. So there are too much of information on internet. See actually one thing is they never used to eat like this இல்லையா? So maybe one generation தான் இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்காங்க. முன்னாடிலாம் என்ன வேணால் சாப்பிடுவாங்க. Like it's like you wonder why they all like nothing happened to them or they were all. எனக்கு அது அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. But I think maybe that not knowing also helps. Maybe. Because I don't know, they don't think about it, so there's no tension about it. Did you have a lot of fun shooting for this film in the sense of, because food, of course there are serious portions of the film, but when you're in the food truck and you're making stuff, food truck scenes were like fun. Because எனக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது, நான் பயங்கரமாக குக் பண்ணுற மாதிரி நடிக்கணும். இந்த பக்கம் பிரியா she'll be sitting and she'll be laughing. என்ன பண்ணுறீங்க நீங்கள், அந்த இது கூட அது கூடன்ட்டு பி ஆக்டிங் லைக் பரன்னு she'll be laughing. ஒன்றுமே இல்லை முன்னாடி, என்ன தான் சமைக்கிறேன்னு தெரியல அப்படின்னு. பட் it was fun scenes were all fun. Even the emotional scenes like ஐயோ இன்னைக்கு இப்போ எமோஷ்னல் சீன் நான் உட்காந்து இப்படி மூடு அந்த மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் லைக் வி ஜஸ்ட் வென்ட் வித் த ஃப்ளோ. ரைட். அண்ட் பிகாஸ் ஐ நியூ கார்த்திக் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் அரவுண்ட் மீ, இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு கோ டு ஷூட் எவ்ரி டே அண்ட் ஜஸ்ட் லைக் பி மை செல்ஃப். ஏன்னா அந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இஸ் எ லேசி பர்சன் அண்ட் ட்ரெய்லரில் வர மாதிரி தான்.
லைக் 3 kinds of people. சில பேருக்கு பிஸ்னஸ் வரும், சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேருக்கு எதுவுமே வராது அப்படின்னு. ஸோ I've been that third type of a person. Right. At some point. ஸோ இந்த லேசி அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க யாராவது சொன்னீங்கன்னா சூப்பருங்க, ஓகே அது நான் தான் அது அப்படின்னு சொன்னேன். ஐ கேன் ரிலேட் அண்ட் ஐ கேன் கோ பேக் சம்வேர் ஒரு ஃபேஸில் அப்படி இருந்திருக்கேன். நிறைய பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி. பிகாஸ் வி கான்ட் பி தட் 100% இல்லை. எப்போவுமே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளே நம்ம மேலே வி ஹவ் டவுட்டட் ஆர் செல்ஃப். கரெக்டு தான், நமக்கு எதுவுமே வராது தான் அப்படின்ற மாதிரி. So Arvind Swamy had something very interesting to say when I interviewed him. I mean, he generally says that he likes acting but he hates stardom. I think it's the balance that you have to maintain. அது ரொம்பவும் இல்லாமல் அதே மாதிரி இல்லாமலும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் இருக்கக்கூடாது. That's what my perspective is. And இது வரைக்கும் நிறைய எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டிங் ஆட்ஸ் பெய்ட் பார்ட்னர்ஷிப்லாம் இருக்கும். I've got a lot. பட் இது வரைக்கும் என்னோடய அக்கௌண்ட்டில் ஒன்றுமே பண்ணதில்லை நான். ஸோ ஐ சம்வேர் ஃபீல் தட் அது பண்ணுறது தப்புன்னு சொல்ல, அது கொஞ்சம் ஓவர் டூ ஆகிடுமோன்னு கொஞ்சம் லைக் இப்போ நான் ஒன்று பண்ண ஆரம்பித்தா தென் இட் வி மல்டிப்ளையோ அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது. அப்போ நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஐ டோன்ட் நோ இவ்வளோ நாள் எனக்கு அது அப்படி தோணுனதுனால ஐ வென்ட் டன். எனக்கு ரீசெண்டாக ஒரு விஜய் தேவகுண்டாஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இது நல்லாயிருக்கு அப்படின்னு ஐ ஃபெல்ட். யா அப்படி ஐ டிட் ஃபீல். பட் யா டிபெண்ட்ஸ் இல்லை. காதலை தேடி போக முடியாது ஜெஸ்ஸின்ற மாதிரி, நம்ம ஆடை தேடி போக முடியாது. இஃப் இட் ஹேப்பன்ஸ் தென் if it's interesting or something. I think Insta is the best social media platform because one is it doesn't have a lot of crazy people saying crazy things like Twitter and I think it's more organized abdina. And also it's nice. For example, I got a video of you playing a song. It was almost like seeing a personal side of you. Yeah. So when you say that ரொம்ப நாளா போடணுமா whatever it is, I don't think, see, as long as it's coming from a natural organic place. So that is what நீங்க சொன்ன பாயிண்ட். இப்போ ஐ செகண்ட் தட். என்னன்னா நான் இது இன்னைக்கு ரீல் போடணும், ஸோ ஹேவ் டு கிரியேட் சம்திங், ஹேவ் டு டூ சம்திங் அண்ட் ஹேவ் டு எடிட். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. எனக்கு பண்ணவும் வரல இது ஆக்சுவலி. மேபி ஐ ஷுட் ஸ்டார்ட் டூயிங். எனக்கு தெரியல. மேபி ஐ ஷுட் டாக் டு மை பிஆர் டீம். ஸோ இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் வீட்டில் உட்காந்துருக்கேன், சரி ஜஸ்ட் ரெக்கார்ட்னோ ஆஃப்டர் லாங் டைம் ஐம் பிளேயிங் மை கீபோர்ட் ஐ வாண்ட் டு see அப்படின்ற மாதிரி தான். See, for example, even this show like what we're doing right now is not a typical film companion interview, right? Okay. Where we usually talk about cinema a lot more. Like நம்ம last time interview பண்ணும்போது like we were talking after about your process Dharala and this and that. Yeah. Occasionally nice to get a personal side of a celebrity of something and say, இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து சினிமா பற்றி பேசுறாரு, என்ன பற்றி பேசுறாரு. Okay. Like so it's nice to see you like like how I நான் friends கூட எப்படி இருப்பேன், how I be with. Yes, there is a film that you're promoting and there is like it's food related and all that kind of stuff. All those things are there. Omana Penne is there and all that. But a very clever title by the way. அதை நான் சொல்லணும்னு நினச்சது. யார் நினச்சான்னு தெரியல, but very clever title. One of our ADs, he started writing இந்த பாட்டோடைய வரிகள்லாம் எழுத ஆரம்பித்தான். அதில் ஓமன பெண்ணின்னு இருந்தது. எல்லா ஃபேமஸ் சாங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது ரமன் சார் சாங்ஸ் அதெல்லாம் திரும்ப மணப்பெண் தோழி அப்படிலாம் வரும்போது OH அண்ட் மணப்பெண்ணே வச்சா அப்படி இருக்கும். ஐ திங்க் டேரக்டர் கேம் அப் வித் இட். ஸோ அந்த ஏடியோட ஆரம்பிச்சு lovely title. Okay. So it's like getting a glimpse of Harish Kalyan
but not necessarily as an actor, Good but things, yeah. also not by getting into one gossip zone of like who are you dating right now, who are you with, what name with, எனக்கு like எதுவுமே காசிப் இல்லைங்க அவங்களுக்கு தெரியும் huh? எனக்கு எந்த காசிப்பும் இல்லை அவங்களுக்கு அப்படியா? தெரியும் யாருக்கு தெரியும்? ஆடியன்ஸ் தெரியுமா? You don't have any gossip with அப்படிதான் you. நினைக்கிறேன் So no skeletons in the closet. அப்படிதான் நினைக்கிறேன் ஐ திங்க் இல்லை அட்லீஸ்ட் என் காதுக்கு எதுவும் வந்த மாதிரி people தெரியல who actually appear to be too good are actually not. I never claim me to be too good. ரூமர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி ஓகே இருந்தாலும் பிரச்சனை இல்லை So when I saw you doing that tune, do you think there's one part like you might have become a musician? at some point of time I wanted to மியூசிஷியன் இல்லை Which is மியூசிக் what நீங்க வந்து கிரிக்கெட் சொன்னீங்க அப்புறம் ஆக்டிங் அந்த கிரிக்கெட் கிரிக்கெட்டோட எண்டுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் ரைட். ஸோ அங்கேருந்து அப்படியே மியூசிக் ஒரு சைடில் வந்துட்டே இருந்தது ஸோ Then what மியூசிக் did you learn? கீபோர்ட் யா So you learn like ஃப்ரம் Western classical. யா ஸோ ஐ திங்க் நான் 5th grade பீஸ் வரைக்கும் வாசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சதா மாஸ்டர் சதா சார் இஸ் மை மாஸ்டர் ராஜா சாரோடைய ஆஸ்தான பேஸ் கிட்டாரிஸ்ட் Right. ஸோ அண்ட் தென் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் லைக் 12th முடிச்சுட்டு நான் அந்த காலேஜ் குவிட் பண்ணிட்டேன் ஸோ ஐ வாண்டட் டு லேர்ன் ஆஸ் மச் as I can, as much as I could. ஃபார் எக்ஸாம்பிள் I went to Sada sir and I told him like I want to learn programming. Now that I know how to play, I want to learn programming. அப்புறம் எனக்கு ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அண்ட் சைடில் ஐ ஸ்டார்டட் டூயிங் தியேட்டர். ஒரு சைடில் ஐ வெண்ட் ஃபார் எடிட்டிங் கிளாஸ், ஒரு சைடில் வெண்ட் ஃபார் ஹார்ஸ் ரைடிங். அப்படி ஒரு 3 years போச்சு. ஹார்ஸ் ரைடிங்? யா, சும்மா? ஆமாம், நிறைய டைம் இருந்தது அப்போது வாழ்க்கையில். அண்ட் சம்வேர் இன் பிட்வீன் தட் அப்படியே ஐ ஃப்ரீஸ் எவ்ரி திங். அது அந்த லேசி ஜோனுக்கு போயிடும். சரி என்ன பண்ணுறது, எதுவுமே வரல, ஓகே ஃபைன் அப்படின்னு. ஸோ அப்படி ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் ஐ தாட் லைக் சரி வை நாட் மியூசிக் அப்படின்னு சினிமான்னு டிசைட் பண்ணிட்டோம். சரி மியூசிக் அப்படின்னு இருந்தது, அப்படியே ஆசிலேட் ஆகி அப்படியே. What I really liked is that there was a very casual vibe about that whole video. Okay. Like நீங்க ரொம்ப சீரியஸா வாசிச்ச மாதிரி இல்ல. I know you were being serious, but somehow when I saw it, there was a nice casual vibe about it. So like it was nice, and especially when you were doing that the crooning and the humming and all that kind of stuff. அது நல்லா இருந்தது. Okay, because அதான் நான் சொன்ன மாதிரி இது அந்த கான்டென்ட் போடணுன்றதுக்காக எடுத்தது இல்லை. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மை டேட் வாஸ் தேர், லைக் அப்பா இருந்தாங்க, சும்மா ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு நான் வாசிச்சது, எனக்கு அது எனக்கு பிடிக்கும். இப்போ நான் டான்ஸ் ஆடுறதா நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். நாட் நெசசரி தட் ஐ ஹேவ் டு போஸ்ட் இட், பட் இது எனக்கு பண்ணணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது பார்த்ததுக்கப்புறம். ஸோ அதனால தான் ஐ திங்க் இட் வாஸ் வெரி கேஷுவல், லைக் வாஸ் நாட் ஆக்டிங் ஓவர் டூயிங் லைக் அப்படிலாம் இல்லை. So what is your limit? Like இது வரைக்கும் I will post, but இதுக்கு மேலே it's too personal. What is that line for you? So I think family, I've posted family pictures, posted pictures with my friends. I've wished my friends on Instagram saying like so and so's birthday, happy birthday, Right. be it a girl or a boy. ஏன்னா கேர்ள்னு வரும்போது இட்ஸ் different scene, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. பட் I've posted, I've tagged people. Say girl space friend, so that a friend who's a girl or right. Otherwise personal space like relationship பத்திலாம் I have not posted or அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. Yeah, so that's your limit. Yeah, beyond that you won't. Yeah, when I was, now I'm not so, like when I was, அதை பற்றி நான் பெருசாக பேசினதில்லை, போட்டதில்லை அந்த மாதிரி. Another reason I really liked Pelli Choopulu is because even in India, which is supposed to be a very conservative country, like come to a point where a lot of people are saying சரி நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்லை நான் வாட் எவர் படிச்சிருக்கேன், பட் நான் வந்து என்னோட இன்னர் being is saying do this, you're going to kind of take this, so they take that risk. See, for engineering na it's easy, you go to an IT job, there is no risk there, because in the sense that you'll be part of a team, you'll get a monthly this one, whatever it is. But when you say I'm going to start a food truck or play music or whatever it is, something out of your comfort zone is not risky. out of your comfort zone, out of the comfort zone of society. In the sense of like there are certain lawyer புரியுது illa accountant CA அதெல்லாம் ரிஸ்க் இல்லாத ஜாப். in the sense that
unless you You studied, you will get the job, you will work. you'll work, you get your monthly paycheck. But நீங்க சொல்றது doing on something on your own. On your own, like with your passion or whatever it is, or like your character in this Vijay Deverakonda did. But I think you're finding a lot more of that also in India, like like here now, with like a lot of people are doing that now. Like அது கூட like we were talking about dietல இப்ப நிறைய பேர் diet கான்ஷியஸா இருக்காங்க அப்படினா இப்போ இந்த கதையோடயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா இப்போ ஃபுட் ட்ரக்ன்ற கல்ச்சரே வந்து முன்னாடி இல்ல இப்போ நிறைய இருக்கு ஸோ ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தான் ரைட் ஸோ ஃபுட் ட்ரக் வரும்போது நான் ஹைதராபாத்தில் நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் பார்த்துருக்கேன் அந்த 2015-16 அந்த டைமில் இங்கே நான் அவ்வளோவா பார்த்ததில்லை பட் இப்போ இங்கே நிறைய இடத்துல இருக்குது ரைட் ஸோ ஐ திங்க் அதுவே ஒரு பெரிய ஒரு சி நார்மலாக வந்து வாட் த ஸ்டோரி வுட் பி நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல விட்டேன் அப்புறம் அந்த மாதிரி தானே வரும் நீங்க 3 மாசத்துல விட்டுருக்கீங்க ஆமா so I mean it's that's what I'm saying it was and it still gets my nose like அப்படியே 3 மாசத்துல எந்த தைரியத்தில் விட்டு வந்தோம் அப்படின்னு அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு parents are also a big reason. More supportive. And இப்போது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கும் பட் நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இது ஃபீல் ஆச்சு இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ நான் உங்களை ஐ மை திங்க் தட் யூர் அ நைஸ் பர்சன் பட் வேறு யாராவது வந்து இல்லைப்பா அவர் கண்ணுக்கு தப்பாக படலாம் பட் இட் இஸ் நாட் நெசசரி தட் யூர் பேட் இட் இஸ் நாட் நெசசரி தட் யூர் யூஸ்லெஸ் ஸோ அண்ட் ஸோ யாரோ அவனுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கலாம் அதை வந்து அவனுக்கு தெரியாமல் அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அவன் அதை டேப் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸோ ஆல் தட் அ பர்சன் நீட்ஸ் இஸ் டிக் டு பிரிங் இட் அவுட் ஆர் சம்படி டு புஷ் ஹிம் டு கோ டு தட் பாயிண்ட் வேர் ஹீ கேன் ரியலைஸ் ஸோ நோபடி இஸ் பேட் ஸோ நோபடி இஸ் குட் ஆர் பேட் அண்ட் அந்த டேலண்ட் வெளியே வரும்போது எவ்ரிபடி சூப்பர்ப்பா அந்த பையனுக்குள்ளே எவ்வளோ டேலண்டான எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் கிளாப்பிங் ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ நோபடி இஸ் யூஸ்லெஸ் யாருமே அப்படிலாம் இல்லை லைக் உனக்கு அவ்வளோதான் லைக் யூ டோன்ட் ஃபீல் குட் தென் யூ ஜஸ்ட் பி அவே என் கிளாஸில் என்னுடைய பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை லைக் வி ஆர் 10-12 of us there's like this boy called நேம் சொல்லலை அவன் வந்து கிளாஸில் லாஸ்ட்டு 1200 650 ஒன்று தான் வாங்கினான் அதோட கம்மியாக மார்க்கே வாங்க முடியாது ஸ்கூலில் யாரும் அந்த மாதிரி இது அக்கௌண்ட்ஸ் குரூப் 11th and 12th ஸோ அவனுக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சாங்க ஃபஸ்ட்டு எங்கள் செட்டில் அவனுக்கு தான் வேலை கிடச்சிது ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினதவன் தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதவன் தான் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்கிட்டதவன் தான் இப்போ ஹி ஒர்க்ஸ் ஃபார் அ பேங்க் a national reputed bank and he's earning like handful of money and he's settled happily அவனா கிளாஸில் லாஸ்ட் ரேங்க் கூட கிடையாது ஃபெயிலு பட் ஸோ நோபடிஸ் அந்த மாதிரி எனக்கு அந்த பாயிண்ட் இந்த படம் பார்க்கும்போது பெலிச்சுப்புள் பார்க்கும்போது எனக்கு அது ரியலைஸ் ஆகலை பட் நம்ம வேர்ஷன் நான் பார்க்கும்போது அது எனக்கு ரியலைஸ் ஆச்சு எனக்கு எங்கேயோ அது கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி நோபடி இஸ் ஹீரோ நோபடி இஸ் ஹீரோ இந்த மாதிரி அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் அபவுட் தட் மூவி வாஸ் எனக்கு அது ரொம்ப நேச்சுரலாக பட்டுது ஆமாம் லைக் அது யூஸ்வலி ஒரு இந்தியன் கிராமர் படி ரொம்ப ஹை பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் ஒரு ரைட்டிங்காக வந்து கொஞ்சம் அங்கே வந்து பட் ஆனால் இதில் வந்து வெரி ட்ரூ டு த கேரக்டர்ஸ் வெரி ட்ரூ டு த ஸ்டோரி ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஃபைட்ஸ்லாம் கூட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தில் அதை ரீக்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பான வேலையாக இருந்தது அந்த ஆத்தென்டிசிட்டி தட் ஆர்கானிக் அந்த நம்ம யதார்த்தம்னு சொல்லுவோம் தமிழில் இப்போ நம்ம காலைல இருந்து பல் தேய்ச்சிட்டு அப்படி ஒரு காஃபி குடிச்சிட்டு சோம்பல் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போகிறது எல்லாத்தையும் ஒரு கேமராவில் எடுத்து அப்படி இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் அங்கே பெலிச்சுப்புளு ஹிட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ஒரு பேட்டர்ன் ஆஃப் சினிமா வந்துக்கிட்டே இருந்தது நடுவில் இது வந்தது அண்ட் இட் ப்ரோக் எவ்ரி திங் அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த அவங்களோட அந்த யதார்த்தம் கன்வே பண்ணுற எமோஷன்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது
அதுவே ஒரு தைரியம் இல்லை. See தருண் பாஸ்கர் when he did that, அவருக்கு தெரியும் இப்போ தெலுங்குல இதான் ஒர்க் ஆகுது, இதான் ஒர்க் ஆகுது, இதான் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து பண்ணுறாருல்ல. அண்ட் அந்த படம் பண்ணிட்டு அவர் எக்ஸாக்ட்லி அவருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணோன்னு it's such a positive. அதுவே ஒரு ஃபுட் ட்ரக் ஸ்டோரி தான். It's almost like his own food truck story. You know, like when somebody does that in the against அதுவே இந்த கதையோட இன்னொரு கதை மாதிரி இருக்கு. கதை மாதிரி ஒரு parallel story மாதிரி தான் இருக்கு. ஆமா. Okay. So let's end this on a very slightly fun note because கொஞ்சம் சீரியஸா பேசிட்டோம். Okay. So you were going to a desert island and the concept இருக்குல்ல. You're allowed somebody to make you only 5 dishes. Okay. Nothing else. Okay. What do those 5 dishes be? Who's making it? அதெல்லாம் கிடையாது. Whoever it is, it's a great chef. Okay. But உங்களுக்கு 5 food items allowed. That they can make and give it. Yeah. For me. What would you choose? Biryani. Okay. Chicken biryani. Chicken biryani. நிறைய இருக்கு. தோசைனா சாம்பாரா சட்னியா? அதெல்லாம் நீங்கள் சொல்லலையே. நீங்கள் I'm just asking. ரெண்டுமே இருந்தாலும் சூப்பர் தான். ஓகே. எனி வெரைட்டி ஆஃப் ஸ்வீட் லைக் டெசர்ட். சரி, குலாப் ஜாமுன் இருக்குது. ஸோ குலாப் ஜாமுன். You have a sweet tooth. Yeah. Fantastic. I love குலாப் ஜாமுன். ஸோ அதனால் இங்கே இருந்ததுனால அப்படியே அதை சொல்கிறேன். அண்ட் a bowl of fruits. Fruits? Yeah, I love fruits. அப்புறம் some junk food. எல்லா வெரைட்டிலையும் சொல்லிட்டேன் நான். I'm just thinking junk as in you have to choose. You have to பரோட்டா வச்சுக்கோங்களேன். பரோட்டா. ஓகே. ஐயோ முட்டை விட்டேன். சரி, அது பிரியாணியில் வந்துடும். நான் அப்படியே ரொம்ப அந்த குவிசின் லைக் ஜம்ப் ஆகிலாம் போகல. லைக் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபுட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன யாராவது இதை கேட்டிருந்தா I would have said I would have included something like pizza. Pizza is okay. I'll have. It's not like I don't have, but it's not like my close to my thing, like close to my heart kind of a meal. Right. Cool. So thank you, Harish, for thank you for hosting such a wonderful lunch. Actually அது வந்து அவர்கிட்ட தான் சொன்னோம், ஷெஃப் சூரஜ் கிட்ட சொன்னோம். பிகாஸ் அவர் வந்து ஏதோ லைக் வெரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம 2 பேரும் கண்ணாப்பினான்னு சாப்பிட போகிறோம்னு நினச்சி அவர் ஏமாந்துட்டாரு. பட் வாட் எவர் ஐ ஹேட் that I could have, everything tasted fantastic. Everything tasted really good. Actually I'm like this chocolate. இப்போ வந்து ஆக்சுவலி சாப்பிட முடியாதனால இங்கே ஸ்டக் ஆயிருக்கு. வயிற்றுல இடம் இல்லை. பட் ஸ்டில் ஐம் லைக் ஓகே. ரைட். ஆல்ரெடி எங்கள் க்ரூ எங்களை பார்த்துட்டு இருக்கு. வயிற்றுச்சல் அவங்களுக்கு தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்களுக்கு தான். இதுக்கு மேலே வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோன்னா இதுவாகிடும் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஹரிஷ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஓமனப்பெண்ணு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் நியூஸ் அபவுட் திஸ் மூவி ஆர் பல்கிங் அப் ஃபார். ஓகே. ப்ராப்ளி போஸ்ட் திவாலி ஆர் சம்திங். ஆக்சுவலி அது இப்போ வராது. அதுக்கு முன்னாடி சசி சார் கூட பண்ணியிருக்கிற படத்தோட நியூஸ் வரும்ல. Yeah, maybe. படம் வராது. Yeah. Some announcement something will happen. சசி சாரோடைய அந்த படத்தோடைய first look will be out, I think, post Diwali. Okay. So I'm looking forward to that actually. Okay. So is that like what it's a romantic, it's a proper love story. You're kind of doing the series of love stories. Is that a conscious thing? இல்லையே, இது ஓமனப்பெண்ணு is not a love story. It is kind of a love story. It's a rom-com. It's not a Pyar Prema Kadal or Isped Raja kind of a love story. Dharala Prabhu is not a love story. Kasada Tapura was not a love story. But எல்லாத்துலயும் ஒரு love angle தான மெயினா இருக்கு. சார் எல்லா படத்துலயும் இருக்கு சார். No, but let me tell you, I really like this one. Please, if you see Ilan, please tell him Pyar Prema Kadal. Okay. You've told me a lot of times. Like last time when we met. Yeah. So I really liked his writing in that movie. ரொம்ப பிடிச்ச படம். Thank you for having me. Thank you for being here and all the best. Bye. Thank you so much, and thank you for spending your valuable time to watch this along with Bharat Bhatt sir. And do watch my our film O Manapenne on Disney Plus Hotstar, streaming from 12 a.m. on the 22nd of October. See you all. Thank you.